அண்மை செய்தி. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், அசாம், புதுச்சேரி ஆகிய 5 மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல்களை ஏப்ரல் மாதம் நடத்தி முடிக்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் தேதி அட்டவணை மார்ச் மாத மத்தியில் வெளியிடப்படும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேற்கு வங்கம், தமிழ்நாடு, அசாம், கேரளா ஆகிய சட்டப்பேரவைகளின் கால முறையே மே மாதம் 7, 10, 20 மற்றும் 23 தேதிகளில் முடிவடைகிறது. புதுச்சேரி சட்டப்பேரவையின் பதவிக்காலம் ஜூன் 15ஆம் தேதி முடிவடைகிறது. கடந்த 3 நாட்களாக தலைமை தேர்தல் ஆணையர்கள் அசாம் மாநிலம் சென்று தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனைகளை நடத்தியுள்ள நிலையில் அசாம் மாநிலத்தில் ஒரே கட்டமாகவோ அல்லது 2 கட்டங்களில் தேர்தலை நடத்த வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன. அடுத்த வாரம் இறுதியில் தமிழ்நாடு, கேரளா, புதுவை மாநிலங்களில் தேர்தல் ஆணையர்கள் நேரில் சென்று ஆலோசனை நடத்த உள்ளனர். மார்ச் முதல் வாரத்தில் தலைமை தேர்தல் ஆணையர்கள் மேற்கு வங்கம் செல்ல உள்ளனர். மார்ச் முதல் வாரத்தில் மேற்கு வங்க மாநிலத்தில் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் மார்ச் மாத மத்தியில் தேர்தல் அட்டவணை வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், இந்த தேர்தல் ஆணையம் அறிவிப்பு குறித்த விரிவான விவரங்கள். தமிழ்நாடு, புதுவை உள்ளிட்ட 5 மாநில தேர்தல்கள் அறிவிப்பதற்கான தேதியை இறுதி செய்வதற்கான முயற்சியில் தற்போது தேர்தல் ஆணையம் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறது. கடந்த 3 நாட்களாக மேற்கு அசாம் மாநிலம் சென்று தலைமை தேர்தல் ஆணையர்கள் 3 பேரும் ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். நேற்று அங்கு அரசியல் கட்சிகள் மத்தியில் ஆலோசனை நடத்திய போது பல்வேறு கட்சிகள் 1 அல்லது 2 கட்டங்களில் தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். இந்த ஆலோசனைகள் இன்று முடிவடைகின்றன. அதனைத் தொடர்ந்து அடுத்த வாரம் இறுதியில் தமிழ்நாடு, கேரளா, புதுவை ஆகிய 3 மாநிலங்களுக்கு தலைமை தேர்தல் ஆணையர்கள் நேரில் வந்து ஆலோசனைகளை நடத்த இருக்கிறார்கள். அரசியல் கட்சிகள் அதிகாரிகளுடன் இந்த ஆலோசனை நடைபெறும். அதன் பிறகு மார்ச் முதல் வாரத்தில் மேற்கு வங்கம் சென்று ஆலோசனைகளை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த எஸ்ஐஆர் பணிகள் முடிந்த மாநிலங்களுக்கு முதலில் சென்று ஆலோசனைகள் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு அடுத்த வாரம் இறுதியில் வருவார்கள் என்று கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மார்ச் மாதம் மத்தியில் தேர்தல் அட்டவணை வெளியிடப்படும் என்று கூறப்படுகிறது. சுமார் 14, 15ஆம் தேதி வாக்கில் தேர்தல் அட்டவணை வெளியாகும் என்று தற்போது தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏப்ரல் மாதத்திற்குள் தேர்தலை நடத்தி முடிக்கவும் தற்போது திட்டமிட்டிருக்கிறார்கள். மேற்கு வங்கம், அசாம் தவிர மற்ற 3 மாநிலங்களிலுமே ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படும் என்று கூறப்படுகிறது. மேற்கு வங்கத்தில் மட்டுமே 4 அல்லது 5 கட்டங்களில் தேர்தல் நடத்துவதற்கும் தற்போது ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. கற்பகம், விரிவான விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்.